போலீசாரால் சிறைபிடிக்கப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய புத்திசாலித்தனமான அறிவால எப்படி தப்பிக்கிறா? இது சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷனோட சொல்லியிருக்க படம் தான் டிடைன்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி. இந்த மூவியில் உள்ள முக்கியமான கேரக்டர்லாம் இப்போ பார்க்கலாம். ரெபாக்கா கெமன், இவங்க தான் மூவியோட ஹீரோயின். அதாவது இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவங்க. டிடெக்டிவ் ஆவரி, டிடெக்டிவ் மூன், இவங்க ரெண்டு பேரும் போலீஸ். சாரா, இவங்க வந்து ரெபாக்காவோட ஃப்ரெண்ட். ஐசாக், இவர் ரெபாக்காவோட லாயர். மூவி ஸ்டார்ட் ஆகிறப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பாடிஸ்லாம் அங்கே எரிஞ்சு போயிருக்கு. அப்போ அங்கே ஜோயி அப்படின்னு ஏதோ எழுதியிருக்கு சார் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆஃபீஸர். இட்ஸ் ஜோவான் அப்படின்னு சொல்கிற இன்னொரு ஆஃபீஸர். அப்படியே மூவி ஸ்டார்ட் ஆகுது. ரெபாக்காவை கையில் விலங்கு போட்டு டேபிளில் படுத்திருக்காங்க. என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெபாக்கா. ஆக்சுவலி நீ என்ன கொஷின் கேட்காம நான் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டிடெக்டிவ் மூன். சரி, என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க ரெபாக்கா. நான் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், கன்று வச்சுருக்கேன், மேபி நீ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க டிடெக்டிவ் மூன். சட்டப்பையில் கை வச்சு என்னோட பில்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லி தேடுறாங்க ரெபாக்கா. ஓ, இதை தான் தேடுறியா? இதை தான் நாங்கள் எவிடன்ஸாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க டிடெக்டிவ் மூன். நான் ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெபாக்கா. லெட்ஸ் லுக். ஒரு 2 பேர் மார்னிங் போலீஸ் ஸ்டேஷன் பெட்ரோல் கிட்ட தாண்டி இடிச்சிட்டு தள்ளிட்டு போயிருக்காங்க. இப்போது அதுக்கு ஏதாச்சும் நான் ஃபைன் கட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெபாக்கா. இல்லை, இது ஒரு சீரியஸான மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே ரெபாக்காவுக்கு நைட்டு சாரா கூட பேசுகிற விஷயம்லாம் ஞாபகம் வருது. சாரா நைட்டு உங்க கூட இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டிடெக்டிவ் மூன். இல்லை, நான் ஜஸ்ட் ஃபோனில் தான் அவ கூட பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெபாக்கா கெமின். நீ நைட்டு சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டி யார் மேலே இடிச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க டிடெக்டிவ் மூன். ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெபாக்கா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு எல்லாமே செக் பண்ணுறாங்க. அப்புறம் வெளியே வரப்போ ஒரு ஆஃபீஸர் இருக்கான். டோனட் சாப்பிட கொடுக்குறான். ஐ எம் டிடெக்டிவ் ஆவரி, ஏதாவது பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவ்வளோ நேரம் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆஃபீஸர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெபாக்கா. அவங்க மிஸ்டர் ஆடுரேவை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆடுரே கூட தான் நைட்டு பாரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா ரெபாக்கா. ஆடுரே இன்வெஸ்டிகேஷனில் எல்லாத்தையுமே சொல்லிடுறான். நாங்கள் நேற்று மீட் பண்ணோம், சரக்கு போட்டோம், அப்புறம் காருக்குள்ளே போய் நாங்கள் ஜாலியாக இருந்தோம், அவள் செஸ்ட் கிட்ட ஒரு காயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஆடிரி. ஆனால் இங்கே அப்படியே மாற்றி சொல்கிறா ரெபாக்கா. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் குடிக்கல. ஆல்பர்ட் கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா ரெபாக்கா. ஓ, பார் டெண்டரோட நேமு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அப்போ நீங்கள் ட்ரங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க டிடெக்டிவ் மூன். எனக்கு இந்த ஆடிரேவே தெரியாது, இவன் தான் எனக்கு ட்ரக்கு கலந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் எதுவுமே செய்யலை, நான் இப்போ வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா ரெபாக்கா. டிடெக்டிவ் மூன், நீங்கள் எதுவும் அவகிட்ட சொல்லலையா? ரெபாக்கா, உங்கள் கார் ஃப்ரெண்டு டேமேஜ் ஆகிருக்கு, அதுவும் அதில் பிளட் இருக்குது, நீங்கள் யார் மேலேயோ காரை விட்டு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான் டிடெக்டிவ் ஆவரி. ரெபாக்காவுக்கு எதுவும் சொல்ல முடியல. ரெபாக்காவை தூக்கி உடனே லாக்கப்பில் போட்டுடுறாங்க. அப்போ அங்கே சாரா வராங்க. எனக்கு ஒன்றும் புரியல, நான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிரு அப்படின்னு சிம்பாலிக்காக சொல்கிறா சாரா. அகெயின் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. எனக்கோட என்ன பில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறா ரெபாக்கா. சைக்கிளில் போன யாரோ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி எங்களுக்கு நியூஸ் கிடச்சிருக்கு. உன்னோட யூரின் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணப்போ நீ ட்ரங்க் பண்ணியிருக்க, அதுவும் ட்ரக் அடிக்ட் யூஸ் பண்ணியிருக்க அப்படின்றது தெரியுது அப்படின்னு சொல்கிறான் டிடெக்டிவ் ஆவரி. இல்லை, நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் பாரில் தான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, நான் கார் எடுத்துட்டுலாம் எங்கேயுமே போகலை அப்படின்னு சொல்கிறா ரெபாக்கா. இங்கே பாரு, உண்மையை ஒத்துக்கோ, இல்லாட்டி இந்த கேஸ் ரொம்ப மோசமாக போகும், அப்புறம் ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்கிறான் டிடெக்டிவ் ஆவரி. ரெபாக்கா 1 செகண்ட் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறா. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எனக்கு என் லாயரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா ரெபாக்கா. அதுக்கப்புறம் லாயர் ஒருத்தன் வரான். இவன் என்னோட லாயரே இல்லை அப்படின்னு சொல்கிறா ரெபாக்கா. சாரி மேடம், மிஸ் ரோசன்பெர்க் வந்து ஒரு ஃபேமிலி வெக்கேஷனுக்காக வெளியில் போயிருக்காங்க, ஃபேமிலி கூட என்னை வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த லாயர் ஐசக் பர்சி. லாயர்கிட்ட கேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க டிடெக்டிவ்ஸ். இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ டேமேஜஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் கிளைண்டோட கார், இப்போ ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டிடெக்டிவ் மூன். ஆக்சுவலி என்னோடய கிளைண்ட்டுக்கு சில மணி நேரம் நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் லாயர் பர்சி. ஆனால் எங்ககிட்ட நேரில் பார்த்த சாட்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டிடெக்டிவ் மூன். ஓ, அந்த பாரில் மீட் பண்ணினேன் அந்த பர்சனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெபாக்கா. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கப்பே லாயர் தடுமாறி பேசுகிறான். சரி, இப்போ என்னோட கார் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெபாக்கா. ஃபாரன்சிக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் டிடெக்டிவ் ஆவரி. இம்பவுண்டுன்னு சொல்கிறா டிடெக்டிவ் மூன். உடனே சமாளிக்கிறான் ஆவரி. டிடெக்டிவ் 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறத புரிஞ்சுக்கிறா ரெபாக்கா. மேபி நான் கார் ஓட்டிகிட்டு போனப்போ ஆக்சிடென்ட் பண்ணது வந்து ஏதாவது மானை அடிச்சிருக்கலாம்ல, ஸோ நீங்கள் வந்து அதோட பிளட்டும் இதுவும் உனக்கு சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி லாயரை பார்த்து கேட்குறா ரெபாக்கா. அவன் யோசிக்கிறான். சரி, நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறா ரெபாக்கா. உடனே ரெபாக்காவை தூக்கி அகைன் ஜெயிலில் போட்டுடுறாங்க. அங்கே 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் லூஸ் மாதிரி ஏதோ பேசிக்கிட்டே இருக்கான். 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அப்போ டிடெக்டிவ் மூன் தடுக்க போகிறாங்க.
அதில் லூசு பாய் டிடெக்டிவ் மூனை இறுக்கி பிடிச்சிக்கிறான், கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். உடனே கன்று கீழே விழுந்துருது. கன் எடுத்து சுடு அப்படின்னு சொல்கிறா டிடெக்டிவ் மூன். ரெபாக்காவுக்கு ஒன்றும் புரியல. கன் எடுத்து அவனை சுட்டுடுறா. ஆனால் புல்லட் பாஸ் ஆகி டிடெக்டிவ் மூணு மேலேயும் பட்டுருது. இதில் அவங்க 2 பேருமே செத்து போயிடுறாங்க. சத்தம் கேட்டு உடனே டிடெக்டிவ் ஆவரி அங்கே வரான். உடனே கண்ணை கீழே போட்டுறா ரெபாக்கா. ஏய், நீ ஒரு போலீஸை சுட்டு கொண்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான் டிடெக்டிவ் ஆவரி. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப எதுவும் பேசாத, வாயை மூடிட்டு போய் அங்கே உட்காரு அப்படின்னு சொல்கிறான் டிடெக்டிவ் ஆவரி. இந்த பிளேமை என்னால் தாங்கிக்க முடியாது, இது என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா ரெபாக்கா. என்ன சொல்கிற? பிளேமா? ஒரு போலீஸை சுட்டு தண்ணிட்டு பிளேம்னு சொல்கிற? ஒரு உயிரை கொன்று இருக்க நீ, உனக்கு காலம் ஃபுல்லாக ஜெயில் தான் அப்படின்னு சொல்கிறான் ஆவரி. $1 மில்லியன் அப்படின்னு சொல்கிறா ரெபாக்கா. ஆவரி அப்படியே திரும்பி பார்க்குறான். என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது எல்லாமே சரி பண்ணிடலாம், நான் உனக்கு மணியை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா ரெபாக்கா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் டிடெக்டிவ் ஆவரி. 1.2 மில்லியன் அப்படின்னு சொல்கிறா ரெபாக்கா. டிடெக்டிவ் ஆவரி டோரை லாக் பண்ணிவிட்டு 2 மில்லியன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். 1.5 மில்லியன் அப்படின்னு சொல்கிறா ரெபாக்கா. அவ்வளோதான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உடனே டிடெக்டிவ் ஆவரி லேப்டாப் எடுத்து வந்து கொடுத்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறான். அப்போ தான் அங்கே உள்ள பேட்ஜை பார்க்குறா ரெபாக்கா. அதில் ப்ராப் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சிஸ்டம், ஃபோன் கால் எல்லாமே செக் பண்ணுறா. எதுவுமே ஆக்டிவாக இல்லை. உடனே அங்கே லாயர் பர்சி வரான். மிஸ் ரெபாக்கா கேமன், நான் வந்து போய் லேப் டெஸ்ட்லாம் செக் பண்ணிட்டு வந்துட்டேன், இங்கே என்ன நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அங்கே உடனே டிடெக்டிவ் ஆவரி வந்துடுறான். ரெபாக்காவுக்கு எல்லாமே தப்பாக இருக்குது. டக்குன்னு ஆவரியோட கன்னை போய் எடுத்துடுறா ரெபாக்கா. வாட் த ஹெல், என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான் டிடெக்டிவ் ஆவரி. எனக்கு இங்கே வந்த 1 நிமிஷத்தில் எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா ரெபாக்கா. ஏய், இங்கே பாரு, நம்ம ஆல்ரெடி டீல் பேசிட்டோம்ல, ஸோ நீ மணியை சீக்கிரமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் டிடெக்டிவ் ஆவரி. நான் இந்த மாதிரி சில்லி புல்ஷிட் ஆர்டிஸ்ட் கூடலாம் டீல் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறா ரெபாக்கா. ஸோ ரெபாக்காவுக்கு எல்லாருமே ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. உடனே ஆவரி சொல்கிறான். ஹேய், இங்கே பாரு, நீ தப்பு மேலே தப்பு பண்ணுற. ஹே லாயர், இங்கே பாரு, உன் கிளைண்ட் வந்து கொஞ்சமாச்சும் சொல்லி புரியவையா அவனுக்கு? இங்கே எல்லாமே ஃபேக். பாத்ரூம், ஃபோன், கம்ப்யூட்டர், ஈவன் பேட்ஜஸ் ஆல்சோ. இதை செக் பண்ணுங்க லாயர் பர்சி அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட தூக்கி போடுறா ரெபாக்கா. உடனே டிடெக்டிவ் ஆவரி சமாளிக்கிறான். இங்கே பாருங்க மிஸ் ரெபாக்கா கேமன், நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன், இது இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்க பில்டிங் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். என்னை போக விட்டால் யாருக்கும் எந்த சேதாரமும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க ரெபாக்கா. அப்போ அந்த கேப்பில் பாரில் மீட் பண்ண ஆடுரே ரெபாக்கா மேலே ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அவளை மயங்க வச்சிட்றான். டிடெக்டிவ் ஆவரி ஆடுரியை திட்டுறான். ஏன்டா நீங்கள் வந்த, நீ இனிமேல் பேசாமல் இரு, எல்லாத்தையுமே நான் சரி பண்ணுறேன், அவளுக்கு சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன் இப்படிலாம் சொல்லி ஆடுரியை அனுப்பி வைக்கிறான். ஸோ எல்லாமே செட்டப் தான். ரெபாக்கா கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாரையும் திட்டிகிட்டு இருக்கான் ஆவரி. இன்னும் 3 ஹவருக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ ரெபாக்காவுக்கு ஒரு விதமான சந்தேகம் வந்துருச்சு. அதில் நம்ம இப்போ பிளான் பியை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த பிளான் பியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. அகெயின் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்குறா ரெபாக்கா. ஏன்னா எல்லாமே ஃபேக்குன்னு ரெபாக்காவுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் வந்து லூயிஸ் டென்டனோட ஃப்ரெண்டுன்னு அப்படின்னு சொல்கிறான் டிடெக்டிவ் ஆவரி. நானும் அவனும் பிரதர் மாதிரி, சின்ன பசங்கள்லேருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வளர்ந்தோம், எனக்கு அவனை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறா ரெபாக்கா. எனக்கு தெரியும், நீ ஒரு கன்சல்டன்ட், என் ஃப்ரெண்டு எல்லாமே என்கிட்ட சொல்லியிருக்கான். நீங்கள் லேட் நைட் மீட் பண்ணுறது, அப்புறம் ஆஃபீஸ் டேபிளில் என்ன ஜாலிலாம் பண்ணியிருக்கீங்க, ஸோ எல்லாத்தையுமே அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். அப்புறம் ஒரு செஸ்ட்டு கிட்ட ஒரு மார்க் இருக்குது, அதையும் சொல்லியிருக்கான். ஸோ அது இருக்கான்னு இப்போ பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை செக் பண்ணுறான். அந்த மார்க் இருக்குது ரெபாக்காக்கு. ஸோ வேறு வழி இல்லாமல் ரெபாக்கா ஒத்துக்கிறா. சரி ஓகே, எனக்கு அவனை தெரியும், ஆனால் அவனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது, அவனுக்கு இப்படி ஒரு நடந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்கிறா ரெபாக்கா. நீ தான் அவனை கொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் டிடெக்டிவ் ஆவரி. இல்லை, நான் அவனை கொல்லலை, நான் அவனை லவ் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா ரெபாக்கா. மேபி நீ அவனை லவ் பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்போ அவன் உயிரோட செத்து போயிட்டான், நீ அவனோட எல்லா மணியும் எடுத்துகிட்டு ஓடி போயிட்ட அப்படின்னு சொல்கிறான் டிடெக்டிவ் ஆவரி. அன்னைக்கு ஒரு நாள் அவன் இப்படி தான் மனசை விட்டு புலம்பி பேசிக்கிட்டு இருந்தான் என்கிட்ட. அவனை யாரோ கார்னர் பண்ணுறதாகவும், அதனால் இந்த மணிலாம் சேஃபாக வச்சுக்கணும், என்கிட்ட ஒரு ஸ்டோரேஜ் லாக்கரை கொடுத்தான். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் அவன் செத்து போயிட்டான். அவனை கார்னர் பண்ணது அவனுக்கு ரொம்ப நெருக்கமானவன் தான் சொன்னான். சம் ஒன் லைக் லூ சென்ஸ், அதுவும் போல். இப்படி சொல்லிக்கிட்டே எல்லாரையும் பார்க்குறா ரெபாக்கா. ஆவரி லேப்டாப்பை கொடுத்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறான். உன்னோட இந்த ரிவெஞ்ச் ஸ்டோரி வச்சு கிடைக்கிற இந்த 1.5 மில்லியன் அமௌண்ட்டை உங்கள் 6 பேருக்கும் எப்படி பத்தும் அப்படின்னு சொல்லி கேட்குறா ரெபாக்கா. 1.5 மில்லியன் கரெக்டாக இருக்காது, 8 மில்லியன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் டிடெக்டிவ் ஆவரி. எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்கிட்ட கொடுத்த ஸ்டோரேஜ் லாக்கரில் வெறும் 2 மில்லியன் தான் இருந்துச்சு, மீதியெல்லாம் என்ன ஆனிச்சுன்னு எனக்கு தெரியல, யாராச்சும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், இல்லாட்டி நெருப்பில் எரிஞ்சு அதுவும் சாம்பலாயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா ரெபாக்கா.
ஃபயர்னு சொன்னதும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஃபயரா? இதை பற்றி நீ எங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஆமாம், லூயிஸ் டென்டன் ஃபயரில் செத்துட்டான் அப்படின்னு சொல்கிறான் டிடெக்டிவ் ஆவரி. உடனே ரெபாக்கா அங்கே ப்ளே பண்ணுறான். டென்டன் மட்டும் இல்லை, அவனோட ஸ்டாஃபும் சேர்ந்து வாழ்க்கையை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறா ரெபாக்கா. ஒரு நிமிஷம், லூயிஸ் டென்டனை யாரோ கார்னர் பண்ணியிருக்காங்க, அவன் முடிவு இப்படி தான் மோசமாக இருக்குது, அதுவும் ஃபயர் ஆக்சிடென்ட்னா இது அவன் தான் போல. அவனா? யாரு? அவன்தான் ஜவான். உனக்கு ஜவான்னா யாருன்னு தெரியுமா? இதுல ஜவான் இன்வால்வ் ஆயிருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க கூட வந்தவங்க எல்லாம். ஆல்ரைட், எவரிபடி ஜஸ்ட் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்றான் டிடெக்டிவ் ஆவரி. ஜவானா அப்படின்னா யாருன்னு சொல்லி கேட்கறா ரெபாக்கா. ஜவான் ஒரு மோசமானவன், எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு கடைசியில் உயிரோட நெருப்பை வச்சு கொளுத்திடுவான். ஜவானுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த ரிலேட்டடும் இல்லடா, அமேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி திட்டுறான் டிடெக்டிவ் ஆவரி. ரெபாக்காவுக்கு அடுத்த டவுட் ஸ்டார்ட் ஆகிடுது. எல்லாமே நியூ கம்மர்ஸ், நீங்கள் எல்லாமே புதுசாக தான் வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆவரியோட பேச்சுக்கிட்ட எல்லாருமே காசுக்காக வேலைக்கு நடிக்க வந்திருக்காங்க. ஆக்சுவலி இவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும் நீ தான் ஜவானா இல்லையான்னு அப்படின்னு சொல்லி குழப்பி விடுறா ரெபாக்கா. இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரில. சொல்லி இங்கே வா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்றான். அவன் கையில் கத்தி கபடாலாம் எடுத்துகிட்டு வந்து சீன் போடுறான். ஆனால் அவனுக்கு கை நடுக்கும் பயங்கரமாக இருக்குது. அதில் கையிலேருந்து கத்தி கீழே விழுந்துருது. ஏன்னா சொல்லி ஒரு ட்ரக் அடிக்ட். ஆவரியை கூப்பிட்டு சொல்கிறான், எனக்கு இப்போ ட்ரக் ஏற்றினா தான் என்னால் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறான். சரி போய் ட்ரக் எடுத்துகிட்டு வந்து சீக்கிரம் வந்து வேலையை முடிச்சு விடு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆட்ரி நம்மளுக்கு ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆவரிக்கிட்ட போய் சொல்கிறான். அவள் என்ன தான் ட்ரெஸ் பண்ணுறா, என்கிட்ட பொறுப்பை கொடு, நான் போய் அவளை பேசி ஏதாச்சும் அவகிட்ட மேட்டரை வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி பேசிகிட்டு இருக்க அந்த டயத்தில் அந்த நைஃபை எடுத்துடுறா ரெபாக்கா. ஆட்ரி ஏவரிக்கிட்ட ரெபாக்கோட பில்ஸ்லாம் வாங்குறான். சரி பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணு, ஆனால் அவளை ரேப்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ரெபாக்கா இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு பார்த்து கேட்குறா, உனக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சுல ட்ரக்கு கொடுத்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறது? இல்லை ஐ ரியலி சாரி, நான் ஏதோ அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆடரி. சரி எனக்கு இந்த கஃப் செயின் அவுத்து விடு, நான் பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்கிறா ரெபாக்கா. ஹே ரெபாக்கா, இங்கே பாரு, சும்மா நான் ஒரு லவ்வர் பாய், நான் உன்னை பாரில் பார்த்தேன், நீ அழகாக இருந்த, எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க, நான் அதை செஞ்சேன், அவ்வளோதான். இது ஒரு வேலை தானே, நல்ல வேலை தானே இது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கும் என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா ரெபாக்கா. எனக்கு டாய்லெட் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆட்ரிக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுது. இரு நான் போய் டிரெக்டாக ஆவரிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு போய் அவன்கிட்ட சொல்கிறான். இங்கே பேர் ரெபாக்கா வந்து டாய்லெட் போகணுன்னு சொல்கிறா, ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்கிறா. நான் செயின் அவுத்து விடுவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி கூப்பிட்டு போ, இந்த சேஃப்டிக்கு இந்த கன்னை வச்சுக்க அப்படின்னு சொல்லி கன்னை கொடுத்து அனுப்பி விடுறான். செயினை கிளட்டி கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது இருமல் வந்த மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறா ரெபாக்கா. ஆட்ரி தான் ஒரு லவர் பாயில். உடனே அவளுக்கு தண்ணி எடுத்துகிட்டு இரு நான் எடுத்து தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே கரிசனம் காட்டுறான். அவன் அந்த தண்ணி பிடிக்கிற கேப்பில் டீயில் ட்ரக்கை போட்டுடுறா ரெபாக்கா. அப்புறம் டாய்லெட்குள்ளே போயிட்டு அந்த கத்தியை வச்சு விண்டோவில் உள்ள சீட்லாம் கிழிச்சு பார்க்குறா. தட்டி வெளில போடுறதுக்கு ட்ரை பண்ணுறா. அதுக்குள்ளே ஆட்ரி உள்ளே வந்துடுறான். ரெபாக்காவுக்கு வேறு வழி தெரில, கத்தி எடுத்து ஆட்ரி கழுத்தில் வச்சு மிரட்டுறா. உடனே அங்கே டிடெக்டிவ் ஆவரி வந்துடுறான். ஒழுங்காக ஆட்ரியை விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ரெபாக்கா விடுற மாதிரி தெரில, வேறு வழி இல்லாமல் ஆட்ரியை காலில் சுட்டுறான் டிடெக்டிவ் ஆவரி. அகெயின் ரெபாக்காவை கூட்டு போய் லாக் பண்ணுறான். உடனே அங்கே ஜெஸ் வராங்க. நீ தான் அவனை சுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், இல்லாட்டி அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சாகட்டும் அப்படின்னு சொல்கிறான் சொல்லி. ஆனால் ஜெஸ்ஸுக்கு இதெல்லாம் பிடிக்கல. இதெல்லாம் கேட்டு கடுப்பாகி சொல்லி ஆட்ரியோட பிளட் லீக் ஆகாமல் கட்டி வச்சு இந்த கட்டை அவுத்து விட்டுறான். உடனே பிளட் அதிகமாக லாஸ் ஆகி ஆட்ரி இறந்துடுறான். சரி போய் நான் காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் சொல்லி. எல்லாரும் ரெபாக்கா கிட்ட வராங்க. நீ தான் அவனை சுட்டு கொன்னியா, கடைசியாக உன் டீமில் உன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க போல அப்படின்னு நக்கலாக பேசுகிறாங்க ரெபாக்கா. ஸோ நீ ஒருத்தனை கொலை பண்ணுவ, அதானே உன்னோட பிளான் அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுறா ரெபாக்கா. ரெபாக்காவோட செவிலே ஒன்று விடுறான் டிடெக்டிவ் ஆவரி. இதெல்லாம் பார்க்குறதுக்கு பெரிய பைத்தியக்காரத்தனம் மாதிரி இருக்கும். டிடெக்டிவ் ஆவரி ஜோவான் கிடையாது அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறா ஜெஸ். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா சுல்லியோட லவ்வர். எனக்கு எப்படி தெரியும் யார் ஜோவான்னு? உன் லவர் தான் சைக்கோ மாதிரி இருக்கான், அவன் பிளட்டை வந்து ரிமூவ் பண்ணி விட்டு அவனை சாவடிக்கிறான், இப்படி ஒரு சைக்கோ பார்த்து கூட இருக்கான், இவன் தான் ஜோவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெஸ். இதெல்லாம் கேட்டு டிடெக்டிவ் ஆவரிக்கு செம கடுப்பாயிருது. அவனும் ஜோவான்ல, நானும் ஜோவான்ல, இங்கே யாருமே ஜோவான்னு கிடையாது, அது ஒரு ஃபிக்ஷனல் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடு, இவகிட்டேருந்து உண்மை எல்லாத்தையும் நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் சொல்லி. சரி உண்மையை சொல்கிறியா இல்லை பொய் சொல்கிறியா, மரியாதையாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை குடிச்சிட்டு அவகிட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த காஃபியில் தான் ஆல்ரெடி ட்ரக்கை கலந்துருக்கா ரெபாக்கா. சுல்லிக்கு ஹார்ட் அட்டாக் வருது, அப்படியே அவன் இறந்து போயிடுறான். உடனே சுல்லியோட ரவருக்கு செம டென்ஷன் ஆகிடுது. ரெபாக்காவோட நெய்லை வந்து பிடுங்கிடுறாங்க. ஆனாலும் ரெபாக்கா தைரியமாக இருக்காங்க. என்கிட்ட கேட்டால் நான் ஒன்று தான் சொல்லுவேன், சுல்லியோட காஃபியில் ட்ரக்ஸை மிஸ் பண்ணது வந்து ஆவரி தான் அப்படின்னு சொல்கிறா ரெபாக்கா. உடனே சுல்லியோட ரவர் கத்தி எடுத்து குத்துறா ரெபாக்கா மேலே.
அப்போ ரெபாக்கா கையை நீட்டிடுறா. ரெபாக்கோட கையில் கத்தி குத்திடுது. பயங்கரமாக கத்துறாங்க ரெபாக்கா. அவளை தனியாக கூட்டு போக சொல்கிறான் ஆவரி. நல்லா பிளான் பண்ணி பேசி இங்கேருந்து வெளியில் போயிடலாம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் டிடெக்டிவ் ஆவரி. ஆமாண்டா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. சீக்கிரமே சுல்லியோட லவரை உனக்கு எதிராக திரும்புவா. ஏன்னா நீ தானே அவன் காஃபியில் ட்ரக்ஸை கலந்து அவனை வந்து சாகடிச்ச அப்படின்னு சொல்லி திரும்பி அவனை டென்ஷன் ஏற்றி விட்றா. எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறான். இன்னும் 1 hour தான் நமக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ உனக்கு நான் வேறு ஜாப் தரேன் அப்படின்னு சொல்லி பர்சிக்கிட்ட கன்னை கொடுக்குறான் ஆவரி. அதுக்கப்புறம் ரெபாக்கா கிட்ட வந்து பேசுகிறான் டிடெக்டிவ் ஆவரி. இப்போ ஜாலியாக இருக்குமே உனக்கு? இல்லை, யாருமே சாகிறது எனக்கு பிடிக்காது. ஆனால் நீ அவங்க சாகிறத பற்றி கவலைப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் இங்கே பாரு, எனக்கு நீ லெசன் எடுக்காத அப்படின்னு சொல்கிறான் டிடெக்டிவ் ஆவரி. நான் ஒன்றும் உங்களை மாதிரி ஸ்கேம் ஆர்டிஸ்ட் கிடையாது, நான் பீப்புளோட மைண்ட்ஸை ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெபாக்கா. எப்படி நைட்லாம் ஸ்டே பண்ணி லூயிஸ் கூட படுத்துட்டு அவங்க விட்ட இந்த காசுலாம் அடிச்சிட்டு போனியா, அது மாதிரியா அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசுகிறான் டிடெக்டிவ் ஆவரி. ரெபாக்கா சிரிக்கிறா. நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே நான் அவனை லவ் பண்ணேன் அப்படின்னு. சரி ஓகே, அவன் செத்துட்டான், அவனோட பணம் எல்லாமே உன்கிட்ட இருக்குது, அது ஆக்சுவலி அவன் ஒய்ஃபுக்கு போகணும், இல்லாட்டி என்கிட்ட வரணும் அப்படின்னு டிடெக்டிவ் ஆவரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே, ஆமாம் நீ தானே அவனை உயிரோட எரிச்சு கொன்ன, அப்போ பணம்லாம் உனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அவனை வந்து ஏற்றி விட்றா ரெபாக்கா. உடனே ஆவரி டென்ஷன் ஆகிடுறான். உடனே எங்கள் சாராவை கூப்பிட்டு வராங்க. இது உன்னோட பேபி தானே அப்படின்னு சொல்லி சாராவை பார்த்து கேட்குறான் டிடெக்டிவ் ஆவரி. நானும் ரெபாக்காவும் ஆல்ரெடி டீல் பேசியிருக்கோம், ரெபாக்கா பணத்தை தரணும் ஒத்துருக்கா அப்படின்னு சொல்கிறான் டிடெக்டிவ் ஆவரி. நான் சாராவை ஒரு பார்ட்டியில் தான் பார்த்தேன், மற்றபடி எங்களுக்கு பெருசாக எதுவும் கிடையாது, நாங்கள் ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது, அவளுக்கு இதில் சம்மந்தம் இல்லை, அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார் ரெபாக்கா. ஹே ஜெஸ், நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகுது. இங்கே பாரு ரெபாக்கா, சீக்கிரம் 8 million ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, இல்லாட்டி உன் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் ஆகிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஆனால் என்கிட்ட 8 million இல்லை அப்படின்னு சொல்கிறார் ரெபாக்கா. உடனே ஆவரி கடுப்பாகிற சாராவோட லெக்கில் சூட் பண்ணிடுறான். ஆனால் ரெபாக்கா அப்பயும் அசையாமல் இருக்கா. உடனே சாராவோட தலையில் கன்னை வச்சு சூட் பண்ண ட்ரை பண்ணுறான். உடனே ஜெஸ்ஸுக்கு கோவம் வருது. ஏய் ஆவரி, இதில் நம்ம பேசவே இல்லை, நீ பாட்டுக்கு அவனை கொலை பண்ணுறதுக்கு போகிற, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, இது சாராவோட குழந்தையே கிடையாது. இங்கே பாரு, இதோட ஹேரை பாரு, அதுவும் ரெபாக்காவை பாரு, இது ரெபாக்காவோட குழந்தை, சாரா இதை அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்கா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறா ஜெஸ். இதெல்லாம் சொல்லி ஜெஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கப்போ சாரா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ரெபாக்கா தன்னோட உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க சாரா. இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த கேப்பில் லாயர் பர்சிக்கும் சுல்லியோட லவருக்கும் சண்டை நடக்குது. ஹே பர்சி, இப்போ ஆவரி தான் ஜோவான் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக நம்மளை உயிரோட விட மாட்டான், நம்மளை கொன்னுடுவான். இவன் இந்த மாதிரி மைண்டு டிஸ்டர்ப் ஆகி பேசுறது பர்சியெல்லாம் தாங்கிக்க முடியல. உடனே அவ கூட சண்டை போடுறான். 2 பேருக்கும் கைகலப்பாகுது. அதில் தடுமாறி கீழே விழுந்து சுல்லியோட லவர் செத்து போயிடுறாங்க. சாராவை காலில் சுட்டுமே ரெபாக்கா மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. சரி, நம்ம அடுத்த முடிவுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறான் டிடெக்டிவ் ஆவரி. சாராவோட குழந்தைய தூக்கிட்டு வந்து கொஞ்சறான். நீ மணியை கொடுத்தா நான் என் அண்ணன் குழந்தை எல்லாமே ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம், என்ன தரமாட்டல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே குழந்தைய கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறான். ரெபாக்கா கதறா, ஆவரியும் அழுகுறான். ரெபாக்கா எந்திரிச்சு போய் குழந்தைய பார்க்குறா. ஆனால் அது குழந்தை இல்லை, மொபைலில் குழந்தையோட வாய்ஸை வச்சுருக்கான், அதோட பொம்மையை வச்சு. ரெபாக்கா கத்த ஆரம்பிச்சிட்றா. சொல்லி தொலை, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஓகே சிம்பிள், மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் டிடெக்டிவ் ஆவரி. சரி, இப்போ நான் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறா ரெபாக்கா. உனக்கு தான் ஆல்ரெடி தெரியுமா என்ன நடக்கும்னு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே ஐசக் அழ ஆரம்பிச்சிடுறான். இதை ரெபாக்கா நோட் பண்ணுறா. ஆமாம், இங்கே ஒரு கேர்ள் இருப்பாள், அந்த கேர்ள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ தான் அவளையும் கொலை பண்ணிட்டியா அப்படின்னு ஆவரியை பார்த்து கேட்குறா ஜெஸ். ஹே கைஸ், இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே இந்த புல்ஷிட் கேம்லலாம் என்னால் இருக்க முடியாது, எனக்கு இது பிடிக்கல சுத்தமாக. இதில் குழந்தை வேறு இருக்குது, எனக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்கும், நான் இதில் இருக்க மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். உடனே ஜெஸ்ஸும் டிடெக்டிவ் ஆவரையும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஜெஸ் சொல்கிறா, ஏ பர்சி இங்கே பாரு, இந்த ஆப்ரேஷனை முடிச்சா தான் எனக்கு காசு கிடைக்கும், இதை வச்சு தான் எங்கள் அப்பாவோட ஆப்ரேஷன் பண்ண முடியும், ஸோ எனக்கு காசு தேவை, நீ இப்படி பண்ணாத, குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டா அவள் பண்ண அனுப்ப மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. கன் எடுத்து வச்சுட்டு குழந்தைய கொடுக்க சொல்லி மிரட்டுறான் பர்சி. இப்போ தான் டிடெக்டிவ் ஆவரி ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறான். லாயர் பர்சியை செவுத்துலேயே அடித்து கொன்னுடுறான். ஜெஸ்ஸுக்கு பயம் வந்துடுது. இந்த சுச்சுவேஷனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறா ஜெஸ். டிடெக்டிவ் ஆவரி மேலே கன் ஷாட் வைக்கிறா. ஏ ரெபாக்கா, எனக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. உடனே ஆவரி பாஞ்சு வந்து ஜெஸ் கூட சண்டை போடுறான். 2 பேரும் மாற்றி சரமாரியாக அடிச்சுக்கிறாங்க. இந்த கேப்பில் கையில் போட்டிருக்க விலங்கு அவுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா ரெபாக்கா. சாராவும் கையில் கட்டியிருக்க கட்டை அவுத்திட்டு இருக்கா. அவளை கொண்டுட்டு உடனே ரெபாக்கா கிட்ட போகிறான் ஆவரி.
ஸ்மார்ட்டாக வேலை செஞ்சு எல்லாரையுமே கொலை பண்ண வச்சுட்ட. சரி, நீ மணியை எடுத்துக்கிட்டு நீ போ, குழந்தைய என்கிட்ட விட்டுரு, நான் குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, ஆனால் நீ குழந்தைய பத்திரமா பார்த்துப்ப, நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்குறா ரெபேக்கா. என்னால் பேபியை பிரிஞ்சு இருக்க முடியாது, தேங்க்ஸ் காட் அந்த பில்ஸ்க்காக அப்படின்னு சொல்கிறா ரெபேக்கா. என்ன டேப்லெட் அப்படின்னு சொல்லி கேட்குறான் டிடெக்டிவ் ஆவரி. என்னோட டேப்லெட் அப்படின்னு சொல்கிற ரெபேக்கா. அதுதான் நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்தப்பே உங்கள்கிட்ட இருந்து எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்கிறான் டிடெக்டிவ் ஆவரி. காஃபி பிரெத் ப்ளஸ் ட்ராக் மார்க், செரிடேட்டிவ்ஸ் அண்ட் ஹெராயின். ஓவர் டோஸில் செத்துட்டான் அவன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் ஆவரிக்கு ஞாபகம் வருது, ஃபஸ்ட்டு லாக்கப்பில் ஒருத்தவன் செத்தானே, அதுக்குமே இவ தான் காரணன்றதை புரிஞ்சுக்கிறான். அப்போ சுல்லியோட காஃபி, அப்போ ராபர்ட் சத்தத்துக்கு நீ தான் காரணமானு கேட்குறான் டிடெக்டிவ் ஆவரி. ஆமாம், அதுக்காக கொஞ்சம் பிளான் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசுகிறா ரெபேக்கா. ஐசக் ஒரு பேபி லவர், ஸோ அவனுக்கு பேபியை வச்சு ஒரு ட்ராமா பண்ணேன், அதுவுமே வேலை செஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறா ரெபேக்கா. இதெல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறா. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்னு பீப்புளோட மைண்டை நான் ரீட் பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. டிடெக்டிவ் ஆவரிக்கு செம்ம கொலவெறி ஆகிடுது. இதுக்கு மேலே இவ்வளோ வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவளை சுடுறான். ஆனால் புல்லட் எதுவுமே ரெபேக்கா மேலே படல, ஆவரி மேலே தான் 2 புல்லட் வந்து விழுது. அப்போ தான் தெரியுது டேபிள் கீழேருந்து கன்னை வச்சு டிடெக்டிவ் ஆவரியை ஷூட் பண்ணியிருக்கான்னு. அப்புறம் எந்திரிச்சு மாதம் இன்னும் 2 புல்லட் இறக்குறாங்க டிடெக்டிவ் ஆவரி மேலே. அதுக்கப்புறம் பேபியை போய் பார்க்குறா ரெபேக்கா. சாராவும் அங்கேருந்து தப்பிச்சு உடனே அங்கேருந்து வந்துடுறாங்க. ரெபேக்கா, நம்ம சேஃப் ஆகிட்டோம், பேபி ஓகேவா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல, என்னாச்சு, நீ தான் அந்த பேபியோட அம்மாவா அப்படி இப்படிலாம் கேட்குறாங்க சாரா. நம்ம அப்புறம் பேசிக்கலாம், உடனே இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெபேக்கா. ஆமாம், நீ தான் நிஜமாக அந்த லூயிஸ் டெண்டனோட மணியெல்லாம் திருடுனியா? எனக்கு ஒன்றுமே புரியல, இவங்க பண்ணது எனக்கு எதுவுமே பிடிக்கல, இது எனக்கு பயமாக இருக்குது, நான் போலீஸ் நான் உடனே கால் பண்ணுறேன், இங்கே நடந்த எல்லாத்தையுமே நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சாரா. சாரா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணுறாங்க ரெபேக்கா. தேங்க்யூ சாரா ஃபார் எவ்ரி திங், அப்புறம் என் குழந்தைய பார்த்துக்கிட்டதுக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிடுறாங்க சாராவை. இதை ஆவரி பார்க்குறான். யாரா இவ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆவரிக்கு பிளட் பயங்கரமாக லாஸ் ஆகிட்டு இருக்கு, அப்படியே தவழ்ந்து போய்கிட்டே இருக்கான். ரெபேக்கா அப்படியே அங்கே நடந்து போய் இருக்கிற கேஸ்லின் எடுத்துகிட்டு வந்து வீடு ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டு இருக்கா. எல்லா ரூம்லேயும் கேஸ்லினை ஊற்றுறா. ரெபேக்கா, டோன்ட் டூ திஸ் ப்ளீஸ், எல்லா மணியும் நீ எடுத்துக்கிட்ட, உன் பேபி உனக்கு கிடச்சிருச்சு, ப்ளீஸ் என்னை விட்டுரு ரெபேக்கா, ப்ளீஸ் ரெபேக்கா என்னை விட்டுரு, ரெபேக்கா அப்படின்னு சொல்லி கத்துறான். டிடெக்டிவ் ஆவரி, நாட் மை நேம் அப்படின்னு சொல்லி செம தெனாவட்டா சொல்கிறான். அப்போ தான் டிடெக்டிவ் ஆவரிக்கு புரியுது, இவர் ரெபேக்கா இல்லைன்னா ஜோவான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். அப்புறம் தான் டிடெக்டிவ் ஆவரிக்கு புரியுது, நம்ம ஸ்கெட்சு போடல, ஜவான் தான் நமக்கு ஸ்கெட்சு போட்டிருக்கான்னு. ஃபைனலி இட்ஸ் நாட் ரெபேக்கா, இட் இஸ் ஜவான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.